எல்லாருக்கும் வணக்கம். சுவாமி ஐயப்பனோட அருளால உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது சபரிமலையோட இதய துடிப்புன்னு சொல்லப்படுற மகர விளக்கு மகோத்சவத்தை பத்தி தான். லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையா இருக்கிற இந்த திருவிழாவோட தெய்வீக ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு தெய்வீக ஒளிய பார்க்கறதுக்காக சபரிமலைக்கு வராங்க. அந்த ஒளிய பார்த்ததும் அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. அப்படி என்ன ஒரு சக்தி அந்த ஒளிக்கு இருக்கு? அது உண்மையில என்ன? வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மகோற்சவத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். நிறைய பேருக்கு மகர ஜோதி, மகர விளக்கு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு குழப்பம் இருக்கு. இந்த வேறுபாட்டை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த திருவிழாவோட உண்மையான ஆன்மாவையே நம்மளால உணர முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மகர ஜோதிங்கிறது பொன்னம்பலமேடு மலையோட உச்சில தெரிகிற ஒரு தெய்வீக நட்சத்திர ஒளி. ஆனா மகர விளக்கு அப்படிங்கிறது சபரிமலை கருவறைக்குள்ள ஐயப்பனுக்கு திருவாபரணம் எல்லாம் போட்டு செய்யற புனிதமான தீப ஆராதனை. சோ ஒன்னு மலையில தெரியறது, இன்னொன்னு கோயில்ல நடக்கிறது. ஆக பொன்னம்பலமேட்ல அந்த ஜோதி தெரியறதும், அதே நேரத்துல இங்கே கோயில்ல ஐயப்பனுக்கு இந்த சிறப்பு ஆராதனை நடக்கிறதும், இது ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று பிரிக்க முடியாதது. இந்த ரெண்டு நிகழ்வுகளும் சேரும்போதுதான் அது முழுமையான மகரவிளக்கு மகோத்சவம் ஆகுது. சரி, இந்த மகர்த்தான தரிசனத்தை பார்க்கறதுக்கு பக்தர்கள் தங்களை எப்படி தயார் பண்ணிக்கிறாங்க? சும்மா கிளம்பி போயிட முடியுமா? இல்லவே இல்ல. அதுக்கு பின்னாடி 41 நாள் கடுமையான ஒரு தவம் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். மகரவிளக்கு தரிசனம்ங்கிறது சட்டுன்னு ஒரு நாள் பார்க்குற காட்சி கிடையாது. அதுக்கு அடித்தளமா இருக்கிறது 41 நாட்கள் நீளக்கூடிய ஒரு கடினமான மண்டல விரதம். இது வெறும் சாப்பாட்டு கட்டுப்பாடு மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடம்பையும் மனசையும் முழுசா ஐயப்பனுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு பெரிய ஆன்மீக பயணம் இது. இந்த 41 நாள் விரதத்துல 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 விரதம், இது நம் உடம்ப சுத்தம் பண்ணுது. 2வது கட்டுப்பாடு, இது நம்ம புலன்களை அடக்கி மனச ஒருநிலைப்படுத்துது. 3வது தூய்மை, உள்ளேயும் வெளியேயும் எப்பவும் இறை சிந்தனையோட இருக்கிறது. இந்த 3ஐயும் சரியா கடைபிடிச்சுதான் பக்தர்கள் அந்த தரிசனத்துக்கு தகுதியானவங்களா ஆகுறாங்க. இப்போ அந்த 41 நாள் தவத்தோட உச்சக்கட்டமான நாள் வந்தாச்சு. திருவிழாவோட அந்த முக்கிய நாள்ல காலையில இருந்து என்னெல்லாம் நடக்கும்? லட்சக்கணக்கான பக்தர்கள் எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? வாங்க பார்க்கலாம். அந்த ஸ்பெஷல் நாள் எப்படி தொடங்குதுன்னு தெரியுமா? பந்தளம் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட திருவாபரணங்கள், அதாவது ஐயப்பனோட தங்க நகைகளால மூலவருக்கு அலங்காரம் செய்வாங்க. அந்த தங்க ஆபரணங்களோட ஐயப்பனை பார்க்கறதே ஒரு ஜென்ம பாக்கியம்னு பக்தர்கள் நம்புறாங்க. கோயில்ல தீபாராதனை நடந்துட்டு இருக்கும்போது லட்சக்கணக்கான பக்தர்களோட பார்வையும் ஒரே ஒரு திசையை நோக்கி திரும்பும். அதுதான் பொன்னம்பலமேடு மலை. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு அமைதி அங்க நிலவும். அப்போதான் அந்த கும்மிருட்டுல அந்த மலை உச்சியில வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒளி ஒரு நொடி தோன்றி மறையும். இதுதாங்க மகர ஜோதி. இந்த ஒரு நொடி அற்புதத்தை பார்க்கத்தான் 41 நாள் தவம். அந்த தெய்வீக ஒளிய பார்த்த அடுத்த கணமே அங்க இருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல ஒரு சரண கோஷம் போடுவாங்க. அது வானத்தையே பிளக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா! அந்த ஒரு நொடில பக்தி அதோட உச்சத்தை தொடும். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து இந்த தரிசனத்தை பார்க்கறதுனால பக்தர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு அவங்க நம்புறாங்க? அந்த பக்தியோட அறுவடை என்ன? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட நம்பிக்கையின்படி இந்த தரிசனம் கிடைச்சா தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கிடும்னு சொல்றாங்க. குடும்பம் நல்லா இருக்கும், மனசுல ஒரு தைரியம் வரும், வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் மேல ஐயப்ப சுவாமியோட பாதுகாப்பு நமக்கு எப்பவும் இருக்கும் அப்படிங்கறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ கடைசியா ஒன்னு சொல்லணும்னா, இந்த மகர விளக்குங்கிறது வெறும் ஒரு லைட் கிடையாது. அது லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கை, அவங்களோட 41 நாள் தவத்தோட பலன். இன்னும் சொல்லப்போனா அது சாட்சாத் ஐயப்ப சுவாமியோட நேரடி அருள்னு பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க. இந்த தெய்வீக அனுபவத்தோட புண்ணியம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா!